நீங்க என்னைக்குன்னா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏன் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வந்து அடிமையா இருந்தோம் அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு முக்கிய மெயின் ரீசன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் வந்து நம்மள இந்த இந்த வந்து இந்தியா வந்து இந்த மூலையில இருக்குன்னா, இந்த உலகம் அந்த கடைசியில இருக்குன்னா, அப்படியே அந்த ஆப்போசிட்ல சைட்ல வந்து என்னன்னா பிரிட்டிஷ். அவங்க அந்த இதுல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஏன் நம்ம இந்தியாவை வந்து சிறைப்பிடிக்கணும், நம்மள ஏன் அடிமைப்படுத்தணும், நம்மளகிட்ட இருந்து ஏன் அந்த வளங்களை நான் சுரண்டணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். எதனால அவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்தாங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த சி ரூட் மூலயமா வந்து நம்ம இந்தியாவை வந்து பிடிச்சது வந்து என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க கிடையாது, போர்ச்சுகீஸ். இப்போ போர்ச்சுகீஸ் இருக்கு பாத்தீங்களா, ரொனால்டோ வராரு பாருங்க போர்ச்சுகீஸ்க்கு. அந்த கண்ட்ரி தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் யாரு, வாஸ்கோட காமா. அவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தோம்னா சி ரூட்டை கண்டுபிடிக்கிறாரு. அந்த சி ரூட் மூலயமா வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகி நம்ம இந்தியாவுக்கு வந்து என்னன்னா அந்த பொருள் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியானது வந்து வாஸ்கோட காமா தான். அவங்க இங்க வந்து நம்மள வந்து சிறைபிடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் வந்து என்னன்னா நம்மளோட வந்து ஸ்பைசிஸ்லயும் முக்கியமா குறிப்பிடபடி அப்படி சொல்லணும்னா பெப்பர். பெப்பர் தான் வந்து என்னன்னா அவங்களோட வந்து ஒரு மெயின் மோட்டோவே வந்து என்னன்னா நம்ம கூட வந்து என்னன்னா ஒரு ட்ரேட் பண்ணணும், நம்ம இந்தியாவை கூட வந்து என்னன்னா ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு நல்ல வந்து ஒரு லாபத்தை ஈட்டணும் அப்படின்ட்டு வந்து போர்ச்சுகீஸ்க்கு வந்து ஒரு ஐடியா. அங்க இருந்து இங்க வந்து எதுக்காக அந்த பெப்பரை வந்து எடுத்துட்டு போனோம், அந்த பெப்பர்னால அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கண்ட்ரியோட கிளைமேட் கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரி வந்துன்னா நான் எந்த நாள்லயுமே வந்துன்னா எல்லா பயிருமே விளையும். இப்போ எப்படின்னா வெயில் நாள் எப்பயுமே வெயில் வந்து கரெக்டா ஒரே லெவல்ல அடிச்சிட்டு இருக்கும். நம்மளாம் வந்து டிராபிக்கல் கண்ட்ரி. அவங்களாம் வந்து என்னன்னா ரொம்ப குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அங்கெல்லாம் வந்து பனிப்பொழிவு இருக்கும். நம்ம எல்லாம் பனிப்பொழிவு வந்து என்னன்னா பனி பெய்யுது பாத்தீங்களா, அதே போல வந்து ஸ்னோஃபால் அங்க வந்து பனி ஃபுல்லா வந்து ஒரு 3 மாசம் இருந்து 6 மாசம் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து எந்த கிராப்புமே வந்து அவங்களால பயிரிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லாமே வந்து அனிமல்ஸ் வந்து மில்கை வந்து அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து மில்கை வந்து சாப்பிட்றதும், தென் மீட் கறியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கறியை சாப்பிட்றதும், இது வந்து அவங்களோட வேலை. இப்ப வந்து பெப்பர் அங்க வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ வந்து இப்ப மீதி 6 மாசம் வந்து வெயில் அடிக்கும் பாத்தீங்களா, அந்த 6 மாசத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வந்து எல்லா திங்ஸும் வந்து என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா வந்து இப்ப நம்ம எல்லா இதுக்கும் வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்றோம் பாத்தீங்களா. அந்த காலத்துல வந்து பெப்பரை வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணாங்க. பெப்பரை வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபுட் வந்து செல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமா இருக்கும். அந்த ஃபுட்டை வந்து அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க, அவங்க ஃபுட் இல்லாம தவிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்தது மீட்டை வந்து ப்ரிசர்வ் பண்றது வந்து பெப்பர் வந்து என்னன்னா மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. அதனாலதான் வந்து என்னன்னா பெப்பரை வந்து நம்ம இந்தியாவில தான் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்.